பானு ஒரு நல்ல மருமகளா, சரியான மருமகளா எப்போ உங்க கூட தான் இருப்பா. அதுல எந்த மாற்றமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனா அவ உங்க கூட இருக்கிறதுல நிறைய விருப்பம் இருக்கு. ஆனா உங்க பையன் கூட வாழ்றதுதான் அவளுக்கு பிரச்சனை இருக்கும் போல. என்னங்க பிரச்சனை வரப்போகுது? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. இனிமே 2 பேரும் சந்தோஷமா வாழ போறாங்க. இளங்கோ பானு 2 பேரும் கைராசி குடும்பத்துல வந்து சந்தோஷமா தானே வாழ போறாங்க. திரும்ப எதுக்கு அதையே பேசிட்டு இருக்கணும்? நல்ல வேலைம்மா நீங்க வந்தீங்க. இல்லைன்னா அப்போ ஏதாவது பேசி காரியத்தையே குழப்பிருப்பாங்க. என்ன குழப்பம்? ஒரு குழப்பமும் இல்லைங்க. பழைய விஷயங்கள், மனசு கஷ்டமான சம்பவங்கள்லாம் இதெல்லாம் பேசிட்டே இருந்தா குழப்பம் தானே. நல்லது நடக்க இருக்கும்போது எதுக்கு இதெல்லாம்? நீங்க போய் நிம்மதியா ரெஸ்ட் எடுங்களேன். ஏதோ வீட்டை விட்டு வந்துட்டேனே தவிர என்னால நிம்மதியா இருக்க முடியல. ஒரு வைராகியத்துல நான் கிளம்பி வந்துட்டேன். ஆனா மனசும் நினைப்பும் அங்கேயே தான் இருக்கு. அம்மா எந்த பிரச்சனையும் வராதுமா. நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. வாங்க பானு ரூம்ல ஏசி போட்டு விடுறேன். ஆமாம்மா, நான் தைலம் போட்டு நல்லா காலு பூரா தேய்ச்சி விடுறேன். நல்ல தூக்கம் வரும். உங்களை சாப்பாடுற நேரத்துக்கு நான் கூப்பிடுறேன். வாங்க வாங்க வாங்கம்மா. யோசிக்காதீங்க அத்தை. நீங்க போய் படுங்க. ரெஸ்ட் எடுங்க அத்தை. மருமக பிள்ளையே நான் ஜூஸ் சொல்லிட்டாங்க. போடுறேன். போய் படுங்க அத்தை. அவளே உங்களை தாங்குறாங்க. நான் இருக்கிறேன், வாங்க. கவலைப்படாதீங்க. வாங்க, நீங்க வாங்க. வாங்கம்மா. உங்க தலையே வெளியே தெரியக்கூடாது. நான் பாத்துக்கிறேன். வாங்க. டேய், என்னடா இது? என்ன பண்றீங்க எல்லாரும்? உங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அதுவா நடக்குது. அதையும் கெடுக்க பார்க்குறீங்க. நான் என்ன கெடுக்கணும்? முட்டாளே, அதுவும் நடக்குது, அதுவும் நடக்குது. எப்ப பாரு ஏதோ பேசிட்டு இருக்க. முட்டாளே, என்னங்க புரியுதுடா உனக்கு? சத்தம் போடாதீங்க. ஏன் இப்ப சத்தம் போடுறீங்க? நானே பானுவோட அந்த அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்களே, எல்லா விஷயம் தெரிஞ்சு போடுமோன்னு வயிற்றுல நெருப்பா கட்டிட்டு வேண்டாம் தெய்வத்தெல்லாம் வேண்டிட்டு இருந்தேன். நல்ல வேலை தெரியல. இங்க போய் இன்னைக்கு தெரியலன்னா நாளைக்கு தெரியாதா? சரி தெரியும்ல. இப்பவே பானு கிட்ட போய் சொல்லிட்டு வாங்க, இல்லைன்னா ஃபோன் பண்ணி பேசுங்க. போங்க. நான் எதுக்கு சொல்லணும்? சொல்ல மாட்டீங்கல்ல. ஒண்ணு நல்லவராருங்க, இல்ல கெட்டவராருங்க. இப்படி 2 கட்டானா இருக்காதீங்க. ஏய், ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுக்கோ. பானுவுக்கு அந்த அம்மா மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை வச்சுட்டு அவ புருஷனோட சேர்ந்து வாழ்வான்னு தப்பு கணக்கு போடாத. நாளைக்கு பெரிய பெரிய பிரச்சனை முடிய போகுது. ஒரு பிரச்சனையும் வராது. நீங்க பேசாம இருந்தாலே பிரச்சனையே வராது. ஆமாம்மா, கரெக்டாக சொன்னம்மா. என்னடா நீ எல்லாத்துக்கும் ஆமா ஆமா போட்டுட்டு இங்கே நின்னுட்டு இருக்க? இப்படி வீட்லயே இருந்தா வேலை வெட்டிக்கு போலான்னு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிடாதா? ஆமா, இல்லன்னா உங்களுக்கு தெரியாதா? நீங்க நான் பணம் தரேன். எங்கேயாவது வெளில போய் செலவழிச்சிட்டு வா. போ. சரி கொடு. வா, அங்கதான் பீரோல இருக்க எடுத்து தரேன். நிறைய கொடுமா. அப்பதான் நைட் நான் லேட்டாக வருவேன். இல்லாட்டி சீக்கிரமே வந்துடுவேன். கொடுவே மாட்டோம். பேஷண்ட் கண் முழிச்சிட்டாங்க. நீங்க போய் பாருங்க. டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. கூடி வரும் மேகங்கள் கல்லெறிந்த வேகத்தில் திசையொன்று போக இந்த வானம் உடையும். பாடுபடும் கைகளில் சூடுபடும் வேளையில் கருவண்டு போல பெரும் சோகம் துளைக்கும். மூடு பனி வாழ்க்கையில் தேடுவது 1000 மீதமாய் உள்ளது மாயம்தானோ? திரண 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 திர திரணா திரண 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 திர திரணா தும் திரண திரண தும் திரண திரண தும் திரண திரண திர திரணம்.
எனக்கு இப்படி ஆகும்னு எனக்கு தெரியாதுங்க. அண்ணா அம்மா எங்கடா? திரண 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 திர திரணா திரண 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 திர திரணா. என்னடா ஏதாவது? அம்மா தொம் திரண திரண தொம் திரண திரண தொம் திரண திரண திர திரணா. ராமேஸ்வரம் வரைக்கும் போயிருக்காங்க. ராஜேந்திரன் அம்மாவை கூட்டிட்டு வர போயிருக்கான். அம்மாக்கு எனக்கு தெரியவே இல்லை. நாங்க பாத்துக்கிறோண்ணே, நீங்க பொறுமையா ரெஸ்ட் எடுத்துக்கங்கண்ணே, பதட்டப்படாதீங்க. ஒரு நிமிஷம். டோன்ட் வரி, ஒன்றும் இல்லை, சின்ன மயக்கம் தான். நர்ஸ், இவங்களை வார்டுக்கு மாத்துங்க. யாரோ லேடிஸ் வந்து கை தாங்களா போறீங்க. ஒன்றும் இல்லைண்ணே, நீங்க இன்னைக்கு பணம் வாங்க போக கூடாது. ஆமாண்ணே. ஏய்,
யாரா வீட்ல? ஏய், வெளியே வரீங்களா இல்லையா? வர்றீங்களா இல்ல நான் உள்ள வரவா? வாடா வா. ஆள் நல்லா ஸ்டைலா இருக்க வேண்டியது, நல்லா ட்ரெஸ் பண்ண வேண்டியது. மனுஷனுக்கு மான ரோசம் வேண்டாம். சோத்துல உப்பு படுத்தானு தின்ற, வாங்கின படத்தை கொடுக்க வேண்டாம். ஏய், என்ன உங்க அம்மா பின்னாடி பதுங்குற? விட்டுருவோமா? இங்க பார், ஒழுங்கா வாங்கின காசை கொடுக்கல, காலையில சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் மிதிக்கிற மிதியில வந்துடும். ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா பேசுங்க ப்ளீஸ். மாமியார் வந்திருக்காங்க, புரிஞ்சுக்கோங்கண்ணே. கொஞ்சம் அமைதியா பேசுங்க ப்ளீஸ். என்ன மான மரியாதை போயிருமா? துட்ட வாங்கிட்டு அவ்வளவு ஜாலியா சுத்தின, கொடுக்கும்போது அந்த அறிவு வேணா? கடன் வாங்கிட்டு வட்டியை திருப்பி கட்டாம எவ்வளவு தெனாவிட்டா பேசுன. அதெல்லாம் விடு. போனை போட்டா என்ன திமிரு உனக்கு? போன் எடுக்க மாட்டேன். தவிர இதுக்கு மேல பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். பணத்தை வெயி, இல்லன்னு வச்சுக்க உன்னை உண்டு இல்லன்னு பண்ணிடுவாமா. ஏங்க ப்ளீஸ் கொஞ்சம் சத்தம் போடாமல் பேசுங்க. நான் எப்படியாவது உங்களுக்கு செட்டில் பண்ணிடுறேன். மாமியார் வந்திருக்கேன் இப்படி தயார் பண்ணுறீங்களே, அவங்களுக்கு தெரிஞ்சு அவமானமாக போயிடும். நாளைக்கு எல்லா பணத்தையும் அசல் வட்டியமாக கொண்டு வந்து கொடுத்துறேண்ணே ப்ளீஸ்ண்ணே. இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கண்ணே ப்ளீஸ். என்னது மாமியாரா? வரட்டு. எப்படி நீ மாமியார் வீடு தானே போற? அது அவங்களுக்கு தெரியட்டுமே. வர சொல்லு, வர சொல்ற. நீங்க கொஞ்சம் கிளம்புங்க, எப்படியாவது திருப்பி கொடுக்க சொல்றேன். ஏய், என்னம்மா நீ விவரம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? வட்டி காசு கேட்டு இவனை எத்தனை தடவை தேடி இருக்க தெரியுமா? உலக்க மாதிரி நின்னுகிட்டு இருக்கான், இது வரைக்கும் ஒரு பதிலும் சொல்லல. உங்க வீட்டுக்காரு வரட்டும், அதுக்கப்புறம் நாங்க கிளம்பி போறோம். இல்லாட்டி பணத்தை எடுத்து வைங்க, நாங்க திரும்பி பார்க்காம போயிடுறோம். அதை விட்டு தேவையில்லாம பேசக்கூடாது. அதெல்லாம் எப்படியாவது கொடுத்து சரி பண்ணிடுறேங்க, நீங்க கிளம்புங்க, அப்புறம் பேசிக்கலாம். என்ன நடக்குது இங்க? அது இவங்கெல்லாம் யாரு? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல, அது கொஞ்சம் கடன் பிரச்சனை. அது சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. அதேதான், அது நீயேதான். இவதான் எதுக்காவோ இவர்கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கியிருக்காளாம். இவன் நம்ம வீட்டுல இருக்கான்னு தெரிஞ்சு இவங்க நம்ம வீட்டு வாசல் வந்து கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. சும்மா அதான் இவங்க கிட்ட நான் கொஞ்சம் சமாளிச்சுட்டு இருக்கேன் பேசிய. பாவம், இவளுக்கு என்ன கஷ்டமோ, எதுக்காக கடன் வாங்கினாலோ தெரியல, சொல்ல மாட்டேங்கிறா. அவ நம்ம வீட்டுல இருக்கால, நம்மளுக்கு வேண்டியது எல்லாத்தையும் செய்யறால, அதனால அவளுக்கு ஏதாவது பிரச்சனை நம்ம தானே சமாளிக்கணும். அதான் பேசி இந்த பார், இந்நேரம் பானு மட்டும் இங்க இருந்தா உண்டு இல்லன்னு பண்ணிருப்பா. அவன் நைட் டியூட்டிக்கு போயிட்டா. நல்ல வேலை பொழைச்சனி. கிளவி, உனக்கெல்லாம் அறிவு இல்ல? இப்படி ஊரை சுத்தி கடன் வாங்கிட்டு நம்ம வீட்டு வாசல வந்து கடைக்கார நிக்கிற அளவுக்கு நடந்துருக்கேன். உனக்கெல்லாம் என்ன அதுப்பு? நம்ம வீட்டுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல? நம்ம வீட்டுக்கு வந்த அத்தை நம்மள என்ன நினைப்பாங்க? எங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, இந்த வீட்டுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. கிளவி, புரியுதா உனக்கு? ஏய், பிச்சு போடுவேன், பேசாமரு. தம்பி ராசா, ஓவர சீனு போடாத. உண்மை வெள்ள மாதிரி உடைச்சுக்கிட்டு வந்த அப்புறம் நீ தாங்க மாட்ட. உன் நிலைமை ரொம்ப மோசமாயிரும், ஜாக்கிரதை. எதுக்குங்க இங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் தான் அந்த அம்மா வாங்கின கடன்லாம் நான் தான் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்ல. இன்னும் வீட்டு வாசல்ல சத்தம் போட்டுட்டு தான் என்னங்க அர்த்தம்? நாங்க குடும்பம் நடத்துற இடமா இல்லையா அது? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம கிளம்புங்க. இந்த அம்மா தான் அறிவு இல்லாம உங்ககிட்ட கடன் வாங்கிடுச்சுன்னா அது வாங்கின கடனுக்கு நாங்களா பொறுப்பு? தரோம். இந்த அம்மா கடன் வாங்குச்சா? இந்த அம்மா யாருன்னு நமக்கு தெரியாதுல்ல. அம்மா யார்கிட்ட வாங்குச்சோ, யார்கிட்ட கொடுக்க சொல்லுது? நாங்க அதை பத்தி பேச வரலையே. நீங்க எந்த கடனை பத்தி பேசுறீங்க? யாருக்காக பேசுறீங்க? எனக்கு எல்லாமே தெரியுங்க. இந்த அம்மா கடன் வாங்கினாங்க, இந்த அம்மாக்கா யாராவது கடன் வாங்கினா என்ன? யார் கடன் வாங்கினாங்கிறது முக்கியம் இல்லங்க, யாருக்கா கடன் வாங்கப்பட்டதுங்கிறதாங்க முக்கியம்.
வாங்குறது, இன்னொருத்தருக்காக கடன் வாங்குறது, வாங்குற கடனை கொடுக்கறது, வாங்காத கடனையும் கொடுக்கறது, இப்படி பல வகை இருக்குங்க. கேட்டா என்னடா அது பைத்தியம் முடிச்சிரும் போல இருக்கடா. ஐயோ என்ன பண்றது? டேய் இந்த பொம்பளை லூசாடா. சார் நல்ல வேலை வந்துட்டீங்க. உங்களை தான் சார் பார்க்க வந்தோம். ஏய் இங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க நீ? கடன் மட்டும் வாங்க தெரியுதுல, நின்னு வேடிக்கை வர பாக்குற வேடிக்கை. சம்பந்தியமா பாரு, அவங்களுக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, மணி என்ன அது பாரு, சாப்பாடு கொடுத்து மாத்திரை வேற போடணும் அவங்க. இப்படியே நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வேடிக்கை வர பார்த்துட்டு இருக்க. போ கூட்டிட்டு போய் டைம் டேபிள் உட்கார வச்சு டிஃபன் கூட அவங்களுக்கு. போ. வேண்டாம். அவங்களுக்கு வேர்த்தா ஒத்துக்காது. ஏசி ரூம்ல கொண்டே உட்கார வச்சுட்டு டிஃபனை கொண்டே ஏசி ரூம்ல கொடு, ஏசியை போட்டு விடு. போ அம்மா, போ அம்மா வாங்கம்மா, கூட்டிட்டு போ. அம்மா உள்ள போங்கம்மா. வாங்க போ வாங்கம்மா. ஏசி போட்டுட்டு கதவை சாத்து. நல்ல கடனை வாங்கிட்டு வேடிக்கை போறா பாரு. சார் சார் இங்க பாருங்க சார். டேய் 25,000 பணம் வாங்கினியா? வாங்க என்னடா பண்ண? நீ திருந்தவே மாட்டடா. இந்த ஜென்மம் இல்லடா, ஈரான ஜென்மம் எடுத்தோட திருந்த மாட்டடா, உருப்பட மாட்டடா ராஸ்கல். ஏண்டி உன் பையன் மண்டவாளம் என்ன தெரிஞ்சுதா? அதான் அவங்களுக்கு விஷயம் தெரியக்கூடாது, அவங்க உள்ள அனுப்பினியா? டேய் நான் உங்களை கூப்பிட்டு சொல்லிட்டாடி. சார் நாளைக்கு காலையில் நீங்க வந்து என்ன பாருங்க. அவன் எவ்வளவு கொடுக்கணுமோ அத்தனை நான் செட்டில் பண்ணிடுறேன். நீங்க கிளம்புங்க சார். ஏய் அதான் சொல்லிட்டார்ல, கிளம்பு. பாத்தீங்களா சார் எப்படி பேசுறான்? பாத்தீங்களா? நீங்க இவ்வளவு தன்மையா பேசுறீங்க. சார் அவனை விடுங்க, நான் தரேன்னு சொல்லிட்டேன்ல. ஒரு ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டேன்றா சார் அவன். விடுங்க சார் விடுங்க, நான் தரேன். சரிங்க சார், ப்ளீஸ். ரொம்ப நன்றி சார். வரேன் சார். பாத்துக்க. கிளம்பியா வா. ராஸ்கல் அடிச்சுட கொண்டே போடுடா. ஏன் இப்படி கோபறீங்க? வேண்டாங்க, சம்பந்தி வேற உள்ள இருக்காங்க, சத்தம் போட்டா காதுல விழுந்துற போதுங்க. அமைதியா இருங்க ப்ளீஸ். இதெல்லாம் கேட்டா கல்யாணம் வேற நின்னு போயிடுங்க, வாழ்க்கை வீணா போயிடுங்க. இந்த பாருங்களேன், இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் அவன் மன்னிச்சிட்டுங்களேன், அவனுக்கு எப்பயாவது நான் புரிய வச்சிடுறேன். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாம் சரியாயிடுங்க, தன்னால அவனுக்கு பொறுப்பு வந்துருங்க. நான் சொல்றத கேளுங்களேன். என்னோ பண்ணுங்க, ஆனா இங்க நடக்கிறது எதுவுமே எனக்கு கொஞ்சம் கூட சரியா பண்ணல. பண்ணு போடா. சமாளிக்க ஆளால் கத்துறாங்களே. இந்த ரவுடிகளை நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, தூக்கி போட்டு மிதிச்சு இருப்பேன். தூக்கி போட்டு மிதிப்பான். அப்படியே பொட்டலம் ஆகிட்டு போயிருப்பாங்க. அவனு பாத்தில ரெண்டு பேரையும் அப்படியே கடோத் கச்ச மாதிரி இருக்காங்க. சரி விடு. பசிக்குது, ஆஃப் பாயில் போட்டு தெரியா? இது பொண்ணு குறைச்சல்லடா. உன்னை பெத்ததுக்கு இது மட்டும் தானே மிச்சம். வந்து தொலை, செஞ்சு தர வா. என்ன யோசிக்கிறீங்க? எப்பறம் இவங்க வந்தான்னு பாக்குறீங்களா? என்ன தான் கடைசியா கல்யாணத்துக்கு கூப்பிடுவீங்க, ஆனா நீ யாருமே கூப்பிடாம வந்து நிக்கிறேன்னு தானே பாக்குறீங்க. கஷ்டத்து கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. எவனோ ஒருத்தர் ரோட்ல சொல்லி இங்க வந்து நான் கேலி கூத்தி நிக்கிற மாதிரிலாம் ஆயிப்போச்சுல. எனக்கு தேவைதான். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? என்னங்க என்ன பிரச்சனை இவ்வளவு சாதாரணமா கேட்டீங்க? சிவஞானம் யாருங்க? நான் கட்டின பொண்டாட்டியோட மூத்த அண்ணன். அவருக்கு ஏதோ ஒண்ணுன்னா முதல்ல யார் வந்து நிக்கணும்? நான் தானே. நான் யாருன்னு உங்ககிட்ட எத்தனை ஆங்கிள் கேட்டாலும் நீங்க எந்த ரியாக்ஷன் கொடுக்க போறது இல்ல. நானே சொல்லிடுறேன்,
இந்த வீட்டோட மூத்த மாப்பிள்ளை. இந்த வீட்டுல நல்லது கெட்டது வந்தது போனது எல்லாத்துக்கும் முதலுரிமை கொடுக்க வேண்டியது எனக்கு தான். ஆனா என்னை பத்தி யாருமே நினைக்கிறதே இல்லையே. இப்ப என்னங்க? இப்ப என்ன பண்ண போறீங்க? இந்த மாதிரி பிரச்சனை தானே பண்ண போறீங்க? அதுக்குதான் யாருமே நாங்க சொல்லவே இல்லை. என்னடே ஓவரா பேசிட்டு போற? என்ன உம்மா வீட்டுல நீ இருப்பேன்னு பார்த்தா இங்க ஹாஸ்பிட்டல் வந்து உட்கார்ந்துருக்க. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி தகவல் கூட சொல்ல மாட்டேன். ஏங்க என்ன பேசுறீங்க? விஷயம் தெரிஞ்சது, கேள்விப்பட்டீங்க, வந்து ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்க, மாமாக்கு எப்படி இருக்குன்னு கேட்காம என்னமோ உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. என்ன பேசுறதுன்னு ஒரு விவஸ்தை வேண்டாம்? அத பத்தி நீங்க எல்லாம் பேசுறீங்க. அட்டகாசமான விஷயமா ஒண்ணு இருக்கு. நீங்க அடிச்ச கூத்துனால தானே இந்த மனுஷன் இங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கிடக்குறாரு. கேட்டியா? நான் எல்லாம் எப்படி நடந்துக்கிறேன் நீங்க எல்லாம் எனக்கு சொல்லி தர்றீங்க. என்ன சண்முகா, இப்ப உடனுக்கு எப்படி இருக்குன்னு டாக்டர் என்ன சொன்னாரு? இப்ப பரவாயில்ல. ஆனா டிஸ்சார்ஜ் பத்திலாம் இன்னும் எதுவும் சொல்லல. ஓஹோ, நீ எதுவும் சொல்லியா? சண்முகம், அம்மாக்கு மச்சான், உம்மா தான் எல்லாரும் தேடி பார்த்தா கிடைக்கலையே. இன்னும் எந்த தகவலுமே கிடைக்கல எங்க உமா பத்தி. எங்க போனாங்க, என்ன ஆனாங்க, எந்த தகவலும் கிடைக்கலையே சம்பவம். என்ன அது எல்லாம் அவ்வளவுதான். கொடுங்க, ஒண்ணு வேணா பண்ணலாம். உங்க அம்மா காணான்னு பேப்பர் வேணா விளம்பரம் கொடுப்போம். அதை கூட அவங்க பார்த்துட்டு உங்களை பார்க்க வரலாம்ல. என்னங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஆனா இல்லண்ணே, அவருக்கு எந்த விவரமும் தெரியாதுண்ணே. ஏதோ அவரு பேசிட்டு இருக்காருண்ணே. அம்மா ராமேஸ்வரத்துல இருந்து வந்துருவாங்கண்ணே. அண்ணே இங்க பாருங்கண்ணே. அண்ணே ராஜேந்திர போயிருக்கானே, கூட்டு வந்துருவானே. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? உங்க அம்மா ராமேஸ்வரம் இருக்காங்களா? இதெல்லாம் உங்களுக்கு எப்ப தெரிய வந்துச்சு? இப்போ வரைக்கும் உங்க அம்மா கிடைக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இன்னும் நீங்களா அவங்களை தேடித்தானே இருக்கீங்க.